ஹாய் பசங்களா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எந்த லெசன்னா கிளாஸ் 7th 14th சாப்டர் சங்கர்ஷ் கே காரன் மே துனுக் பிசாஸ் ஹோ கயா தன்ராஜ். இப்போ தன்ராஜ் பிள்ளை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஹாக்கி பிளேயர் இன் இந்தியா. ஸோ அவர் பத்தின கதை தான் இது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வினிதா பாண்டே அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்ராஜ் பிள்ளை வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. ஸோ அவங்க லைஃப் ஹிஸ்டரியை பத்தி, லைஃப் ஸ்டோரியை பத்தி, அவங்க சின்ன வயசுல நடந்தது, அவங்க எப்படி இந்த ஹாக்கி ப்ளே பண்ணாங்க, இத பத்திலாம் தான் வந்து நம்ம இந்த லெசன்ல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இவரோட ஜர்னி ஃப்ரம் பூனே டூ மும்பை எப்படிலாம் நடந்தது, இவர் எப்படிலாம் கஷ்டப்பட்டார் வாழ்க்கையிலங்கிறத நம்ம இந்த வந்து இன்டர்வியூல வந்து பார்க்க போறோம். சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா, தன்ராஜ் பிள்ளை வந்து ரொம்ப ஒரு வறுமையில தான் வந்து வளர்ந்திருக்காரு. அவர் வளர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு அவங்க பிரதர்ஸ்லாம் ஹாக்கி விளையாடுவாங்க. பட் ஹி டிட் நாட் ஹேவ் ஹிஸ் ஓன் ஹாக்கி ஸ்டிக். அவருக்கு ஓனான ஹாக்கி ஸ்டிக் கிடையாது விளையாடுறதுக்கு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கடன் வாங்கி தான் விளையாடுவாரு. அண்ட் இன்ஃபாக்ட் அது கூட எப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சான்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா தான் இவருக்கு வந்து குடுப்பாங்க. ஸோ அதுவரைக்கும் ஹி ஹேட் டு வெயிட் ஃபார் ஹிஸ் சான்ஸ். ஃபைனலி வந்து அவருக்கு எப்போ கிடைச்சதுன்னா, அவருக்குன்னு ஓனான ஹாக்கி ஸ்டிக் எப்போ கிடைச்சதுன்னா, அவங்க அண்ணன் வந்து பாரதிய கேம்ப்ல வந்து செலக்ட் ஆனதுக்கு அப்புறம், அந்த ஹாக்கி ஸ்டிக்க வந்து தன்ராஜ் பிள்ளை குடுத்துட்டாரு. அது வந்து பாத்தீங்கன்னா, அவர பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அது ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான ஒரு விஷயமா அவர் பார்த்தாரு. ஏன்னா, பிகாஸ் தட் வாஸ் ஹிஸ் ஓன். அவருக்குன்னு ஒரு ஹாக்கி வந்துட்டு ஹாக்கி ஸ்டிக் கிடைச்சிருக்குங்கிறது. ஸோ ஃபைனலி ஜூனியர் நேஷனல் ஹாக்கி 1985ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹாக்கி ஸ்டிக்க வச்சு தான் வந்து அவர் விளையாடியிருக்காரு. விளையாடி அவர் ஜெயிச்சிருக்காரு. அப்போ விளையாடின வயசு வந்து பார்த்தீங்கன்னா, 16 வயசு 16 ஏஜ்ல வந்து அவர் விளையாடியிருக்காரு. அவர் பார்க்கறதுக்கு ஒல்லியா, வீக்கா, சின்ன குழந்தை மாரி இருக்கும். ஆனா பார்க்கறதுக்கு சின்ன குழந்தையா மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே வந்து அவர் கேம்ல செம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ரொம்ப பக்காவா இருந்திருக்காரு. நோ ஒன் வாஸ் ரெடி டூ அப்போஸ் ஹிம். யாருமே அவர் எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க. பிகாஸ் அவர் அவ்ளோ ஃபாஸ்ட் அண்ட் அவ்ளோ ஸ்விஃப்ட்டா வந்து ஹாக்கி விளையாடுவாரு அவரு. அதுக்கப்புறம் 1986ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சீனியர் டீம்ல வந்து போட்டாங்க. அப்போதான் அவர் வந்து எல்லா சாமான் எல்லாம் பேக் பண்ணி, எல்லாம் இது பண்ணிட்டு ஹி கேம் டூ மும்பை இன் 1986. அப்புறம் அவரும் அவங்க அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை லீக்ல வந்து ரொம்ப நல்லா விளையாடி வந்து ஜெயிச்சாங்க. தன்ராஜ் பிள்ளைக்கு மனசுக்குள்ள வந்து ஒரு ஆசை இருந்ததுன்னா, என்ன வந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட்ல இருந்தது. பட் ஆனா ஒலிம்பிக்ஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எந்த காலுமே வரல. ஈவன் அந்த 57 பிளேயர்ஸ் லிஸ்ட்ல கூட அவர் பேர் இல்லாதது வந்து, அவர் கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. லிஸ்ட்ல கூட என் பேர் இல்லையே அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் வந்து 1 இயர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆல்வின் ஏசியா கப்ல வந்து அவர் செலக்ட் ஆனாரு. அந்த அந்த மேட்ச்க்கு அப்புறம் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தேர் வாஸ் நோ டர்னிங் பேக். அப்டின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வாழ்க்கையில முன்னேறிண்டே போனாரு. அவர் நல்ல கேம்ஸ் ஆடுனாரு. நெறைய சான்ஸஸ்லாம் நெறைய வந்து வந்துண்டே போச்சு. அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அப்புறம் ஒரு எஜுகேஷன் எப்படி இருந்ததுன்னு அந்த இன்டர்வியூவர் வந்து கேட்டாங்க. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, "எனக்கு எஜுகேஷன் வந்து நான் ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடண்ட் தான். நான் எப்படியோ வரைக்கும் 10th வரைக்கும் முடிச்சுட்டேன். ஆனா நான் ஒரு ஹாக்கி பிளேயரா மட்டும் இல்லன்னா, எனக்கு ஒரு கிளர்க்கா கூட வேலை கிடைச்சிருக்காது. ஆனா நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா, அதுக்கு காரணமே வந்து ஹாக்கி தான். நான் வந்து ஒரு பேச்சுலர் ஆஃப் சயன்ஸ் இல்லாம வேணா இருக்கலாம். ஆனா நான் கண்டிப்பா மாஸ்டர் ஆஃப் ஹாக்கின்னு வந்து நீங்க என்ன சொல்லிக்கலாம். பிகாஸ் ஐ அம் ப்ரவுட் டூ சே திஸ்" அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அப்புறம் இன்டர்வியூவர் கேட்டிருக்காரு, "நீங்க ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட் ஆச்சே. அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? நீங்க ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட்ன்னு நாங்க கேள்விப்பட்டோம். ரொம்ப அடிக்கடி கோவப்படுவீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். அது உண்மைதானா?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இவர் சொல்லியிருக்காரு, "ஆமா அது உண்மைதான். அது எனக்கு சின்ன வயசுல எனக்கு நடந்த சில சம்பவங்கள், அப்புறம் வந்து ரொம்ப வறுமையில நாங்க வந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தது. அப்புறம் நான் ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணியிருந்தேன் சின்ன வயசுல. இதெல்லாம் ரீசன் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கோவங்கிற ஒரு விஷயமே வந்தது. இன்னொன்னு வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு. அவர் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் அவரு. நான் மூஞ்சில அடிச்ச மாரியே சொல்லிடுவேன். ஆனா அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுவேன். ஐயோ! நம்ம சொன்னது தப்போ! அப்படிங்கிற மாரி வந்து தன்ராஜ் பிள்ளை அந்த வினிதா பாண்டே கிட்ட சொல்லியிருக்காங்க. பிளஸ் இன்னொன்னு வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, நான் அத சாரி கேட்கறதுக்கு சங்கோஜப்பட மாட்டேன். நான் ஹெசிடேட் பண்ண மாட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். சாரி என்ன மன்னிச்சுருங்க. அப்படின்னு வந்து நான் வந்து கேட்பேன். நான் சாரி கூட கேட்க ரெடியா இருப்பேன். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்க இந்த லெசன்ல, தன்ராஜ் பிள்ளை வந்து ரொம்ப எமோஷனல் டைப்பு. அவர் ஃபேமிலி வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறவரு அவரு. அதே மாரி அவர் ஃபிரெண்ட்ஸ், ஃபேமிலிலாம் அவர பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி, டெய்லி அவங்க அம்மாக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க.
பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அண்ணி கவிதா. அவங்க அண்ணிய வந்து பாத்தீங்கன்னா, அவங்க 2வது அம்மா மாரி. எனக்கு அவங்க அம்மா மாரி. அவங்க வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாரி வந்து இந்த இன்டர்வியூல வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ கேட்டாங்க. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டிபிஷியல் கிராஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? அப்படின்னு கேட்கறாங்க. ஆர்டிபிஷியல் கிராஸ்னா என்னதுன்னா, லைக் நேச்சுரலா வளராத வந்து ஆர்டிபிஷியலா வந்து இந்த கிரவுண்ட்ஸ்லலாம் வந்து குரோ பண்றது. அப்போ தன்ராஜ் பிள்ளை சொல்லியிருக்காரு. அதாவது 1988ல வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி வந்தேன். அப்போதான் வந்து நான் இந்த மாரி பார்த்தேன். இது பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னதுன்னா, என்னடா இது சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவ்ளோ வளர்ந்திருக்கா? ஒரு கிராஸ கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிபிஷியலா நம்மளால வந்து குரோ பண்ண முடியுதே! இத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன என்ன சொல்றாருன்னா இன்டர்வியூல, என்னதான் வந்து நான் இவ்ளோ பெரிய ஹாக்கி பிளேயரா இருந்தாலுமே, அ நெறைய ஃபேம் கிடைச்சாலுமே, எனக்கு வந்துட்டு ஏர்னிங்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி தான். நான் ஏர்ன் பண்ணது வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ வேணா வந்து நம்ம இந்த கிரிக்கெட்டருக்குலாம் வந்து ஒரு ஆட் அடிச்சா வந்து பெரிய வந்து காசு கிடைக்குதுங்களாம். பட் அந்த காலத்துல வந்து ஹாக்கி வாஸ் நாட் இப்போ கிரிக்கெட் அளவுக்கு ஹாக்கி இம்பார்ட்டன்ஸா இல்ல. அ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாருன்னா, நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அ வாங்கினது வந்து அ அர்மாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வாங்கினேன். பட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் அது. இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஐ யூஸ்ட் டூ டிராவல் இன் லோக்கல் ட்ரெயின் அண்ட் பஸ்ஸஸ். நான் வந்து இந்த லோக்கல் டிரான்ஸ்போர்ட் தான் நெறைய யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா, எனக்கு வர சம்பளத்த வச்சு தான் என் ஃபேமிலிய ரன் பண்ணணும். என் சிஸ்டருக்கு கல்யாணம் பண்ணணும். எல்லா எக்ஸ்பென்சஸுமே மீட் அவுட் பண்ணணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு லைக் வெளிநாட்ல விளையாடி நெறைய டூர்னமெண்ட் எல்லாம் விளையாடினதுக்கப்புறம் 2000ல வந்து ஒரு ஃபோர்ட் ஐகான் வந்து வாங்கினேன். ஃபோர்ட் ஐகான் கார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். அப்புறம் 1994ல பூனேல ஒரு 2 பிஹெச்கே ஃபிளாட் வாங்கினேன். ஆனா அது ரொம்ப சின்ன ஃபிளாட்டு. ரொம்ப மாளிகை மாரி, பேலஸ் மாரிலாம் கிடையாது. ஆனா 1999ல மகாராஷ்டிரா கவர்ன்மெண்ட் வந்து எனக்கு பொவைல வந்து ஒரு ஃபிளாட் குடுத்தாங்க. ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் ஃபைனலி கவர்ன்மெண்ட் வந்து ஒரு ஃபிளாட் குடுத்தாங்க. ஆனா அந்த ஃபிளாட் வந்து நான் நெனச்சாலுமே என்னால வாங்க முடியாது. ஏன்னா அவங்க குடுத்த ஃபிளாட் வந்து ரொம்ப பெரிய ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப நல்ல மாரியான ஃபிளாட்டு. நான் பூனேல வாங்கியிருக்கிற ஃபிளாட் வந்து ரொம்ப சின்ன ஃபிளாட் அது. அது ரொம்ப பெரிய பெரிய பில்டிங்லாம் கிடையாது. அப்புறம் கடைசியா வந்து அந்த இன்டர்வியூவர் என்ன கேட்கறாங்கன்னா, "உங்க இந்த செலிபிரிட்டி ஆன ஃபீலிங் வந்து எப்படி இருக்கு? நீங்க மீட் பண்ணும்போது எல்லாரையும்னா?" அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் இவ்ளோ தூரத்துக்கு வரதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹாக்கி தான். ஹாக்கி மட்டும் இல்லன்னா, என்னால வந்து இவ்ளோ தூரம் வந்திருக்க முடியாது. எனக்கு இவ்ளோ மரியாதை கிடைச்சிருக்காது. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இந்த ஹாக்கி கேம வந்து வணங்குறேன். நான் ரெஸ்பெக்ட் பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த லெசன வந்து முடிச்சிருக்காங்க. ஓகே பசங்களா, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னும் நெறைய வீடியோஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.